வந்தோமா அந்த வயசான காலத்தில் நம்ம பாட்டு நிம்மதியாக நம்ம பிள்ளை குட்டிகளை பார்த்தோமா நம்ம வாழ்ந்தோமான்னு போகிறத விட்டு போட்டு காடு வா வானுது வீடு போணுது. இந்த அம்மாவுக்கு இது தேவையாது. இந்த அம்மாவுக்கு ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் செருப்படிச்சு தமிழனை பற்றி பேசினா தமிழன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் ஓசோரை தின்னுட்டுருக்கான். அவனால் இன்றைக்கி இலங்கை அவனால் உருவாக்கப்பட்டது. சிங்கப்பூர் அவனால் உருவாக்கணும். நன்றியோடு இருக்கிறானுங்க அவனுங்க எல்லாமே. உங்களுக்கு நன்றி கெட்டு போய் நீங்கள் அலையிறீங்க. சிங்கப்பூர் இப்போ இவங்க தான் உருவாக்குனாங்க. இதனால தான் சிங்கப்பூர் இன்றைக்கி 2 பேர் அதாவது அவங்க மொழி 2வது இங்கே தமிழ் இருக்குது. தமிழ்னு அவங்க ஆட்சி மொழியில் இருக்கிறாங்க, ஆட்சி ஆள்றாங்க. மலேசியா இதெல்லாம் தமிழர்கள். ஏன் பர்மா இதெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்த இடம். இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வாழட்டும் சொல்லி விட்டு போட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. சரியா? உங்களை மாதிரி இருக்கிற இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு வாய் கேட்டு இவங்க மாதிரி வாழ்கிறாங்க கிடையாது. இங்கே எல்லாத்தையுமே வாழட்டும்னு சொல்லி சரிசமமாக வாழுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வாய் கொழுப்பு சீலையில் வடிதுன்னு பேசுவீங்கம்மா நீ. தேவையாத உனக்கு இந்த வயசான காலத்தில்? என்ன சொல்லுவாங்க, வித்தரக்கல்லி கத்தாழை பறிக்க போனாலம்மா கத்தாழை மேலே கொத்தோட பற்றிக்க சொன்னால் இந்த அம்மாவோட பேச்சும் நம்மளோட வார்த்தையை இப்போ எல்லாம் பிடிச்சிக்குவாங்க. நீ இது ஒன்று பற்றி பற்றிக்கிட்டு எரிய போது இந்த அம்மாவை என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. பிள்ளைங்களும் அவனுக்கு அடித்து துரத்த போகிறாங்க நீ பேசுகிற பேச்சு. உன் பிள்ளைங்கள தேவையா? வயசான காலத்தில் வீடியோ போடு, ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு ஏதோ ஆட்டம் கொண்டாட்டு போகிற போட்டு தேவையில்லாத பேசிட்டு இருக்கிற தமிழனை தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு தமிழன் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு தமிழ் இடத்துலையே நீங்கள் உட்காந்துக்கிட்டு தேவையாது எனக்கு. எல்லாம் கோபமாக வருது. எனக்கெல்லாம் ரொம்ப கோபத்தில் தான் இருந்தேன். என்னமோ அந்த சகோதரர் பேசி என்னால் பேச முடியல. நல்லா பேசி விட்டார். நல்லா வாங்கிட்டு உட்காந்துருங்க. செருப்பு கழட்டி அடிக்கிற அளவுக்கு புத்தி கொண்டு போய் வச்சுருக்குறீங்களா பேர்.